ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசனில் கான்ட்ரவர்சியான ஜோடி யாருன்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம பார்வதி, கமருதீன் தாங்க. உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீனும் சரி, பார்வதியும் சரி சின்ன சின்ன சண்டை போட்டுப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சண்டையாகவும் ஆச்சு. ஆனால் அது கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கல. 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. ஸோ இது உண்மையாகவே வந்து உள்ளே இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவங்க சேருவாங்களா, சேர மாட்டாங்களா? ஆனால் உள்ளே இருந்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கமருதீன் நீ சீரியஸாக இருக்காத. பார்வதி உங்ககிட்ட வந்து இங்கே இருக்கிற வரையும் தான் உன்னை லவ் பண்ணுவா. வெளில போய்ட்டாலும் உன்னை மறந்துடுவான்னு சொன்னாங்க. பட் ஆனால் வெளியே வந்தோடனே அப்படி இல்லை. பார்வதி வந்து அங்கே இருந்ததை விட அதிகமாக தான் இன்னும் லவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதே லெவல் தான் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம கமருதீன் மேலேயும் நிறைய பேர் டவுட் இருந்தது. வெளில போனால் விட்டுருவான்னு சொல்லிட்டு. ஏன் நமக்குமே இருந்தது. பட் ஆனால் அப்படி இல்லை. நான் வந்து பார்வதி வந்து நம்புகிறேன். அது மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மட்டும் இல்லை, அவர் வெளியில் இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு. என்னென்னா, பார்வதி ரொம்ப நல்லவ. அவளுக்கு வந்து உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச தெரியாது. நல்லதோ கெட்டதோ, பாசிட்டிவோ நெகட்டிவோ, நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி போல்டாக சொல்கிற பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அவள் ஒருத்தரை நம்பிட்டானா கடைசி வரைக்கும் அவங்கள வந்து கைவிட மாட்டா. அந்த அவளோட கேரக்டரே அதுதான். அவள் எந்த எல்லைக்கு வேணாலும் போயிட்டு அவங்களுக்காக சப்போர்ட்டுக்கு நிற்பா. ஸோ அதை நான் நிறைய டைம் பார்த்துக்கிறேன் கண்கூடா. அவங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை விடுவேன்? அவளை விடுறதுலாம் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவள் எனக்கு கிடைச்சது வந்து உண்மையாக ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். அவளை நான் வச்சுக்குவேன் லைஃப் லாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பார்வதி மேலே கமருதீனுக்கும் அந்த அதிக அளவு அன்பு இருக்குன்னு தான் தெரியுது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? நம்ம கமருதீனோட ஃப்ரெண்ட்ஸ் ஜான், அப்புறம் வந்து போத்தன், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல டேர்ம்ஸ் இருக்குது நம்ம பார்வதி கிட்ட. ஸோ அவங்களுமே வந்து பார்வதி வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த ஃபேன்ஸ் மீட்லேயும் பார்த்துருப்போம். ஸோ உண்மையாகவே வந்து கமருதீன் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்வதிக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க லவ்வை வந்து என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மாவும் சரி. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம மக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, சீக்கிரம் பார்வதியும் நம்ம கமருதீன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு சிரிப்பாங்க. ஓகே ஓகே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க லைஃப்பில் முன்னுக்கு வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு. அது தானாக நடக்குன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறத பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கும் இதில் உடன்பாடு இருக்குதுன்னு தான் தோணுது. ஸோ இவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக யாரும் உள்ளே பூந்து எதுவும் பண்ணிட முடியாது. ஸோ கமருதீனுமே உண்மையாக வந்து நிறைய வந்து பார்வதி பற்றி நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்களுடைய காதல் வந்து கல்யாணத்தில் வந்து கைகூடுன்றதுல எந்த ஒரு டவுட்டும் வேணாம் யாருக்கும். ஸோ நீங்கள் என்ன தோணுது உங்களுக்கு இவங்க 2 பேர் லவ் பற்றி சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.